இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு சூதாடி கொண்டிருக்கின்றார்கள் பங்கு சந்தையில். அதை தட்டி கேட்ட ஒரு வெளிநாட்டு அமைப்பு அவன் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல அருகதை இல்லை. ஏன்னா உங்க சைட்ல உண்மை இல்லை. அவன் ஆதாரபூர்வமா எல்லாத்தையும் வெளியிட்டான், இமெயில் வரைக்கும் வந்துட்டான், சொல்ல முடியல, சைலண்டா இருக்கிறீங்க. 2 நாள்ல நீங்க யாரு குற்றவாளின்னு என் போலீஸ் கண்டுபிடிக்கலன்னா அந்த கேஸ் தூக்கி நான் சிபிஐ கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிபிஐ கிட்ட கொடுத்தாங்களே மம்தா பானர்ஜி, உங்களுடைய அரசுகளை செய்யுமா? அப்படியே போட்டு மூடிட்டு ரெட் ஃபோர்ட்ல வந்து தலப்பா கட்டிக்கிட்டு எதை வேணாலும் பேசுவீங்க. இதானே உங்களோட யோக்கியதை. எப்போதும் சொல்லுவார், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி சொல்லுவாரு. நீங்க முதல்ல இந்த 5 ஆண்டு காலம் நீங்க இருக்கிறாங்களா பார்ப்போம், அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே புடலங்காய், ஒரே கூட்டு, ஒரே பொரியல், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே டிஸ்கிரிமினேட்டரி. ஒரு மதத்திற்கு ஒரு மாதிரி இருக்கிறது, இன்னொரு மதத்திற்கு வேற மாதிரி இருக்கிறது. எனவே எந்த இடத்துல டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு சட்டங்கள்? இப்ப வந்துட்டு முஸ்லீமோ இல்ல மைனாரிட்டிஸோ இல்ல மற்றவர்களோ கொலை குற்றம் செஞ்சா அவங்களுக்கு கொலை குற்றம், அவங்களுக்கு வேற ஒரு சட்டம் ஐபிசி பொருந்தாது அப்படி ஏதாவது இருக்கான்னா? நீங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா அப்ப தெரியும் எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் வந்துட்டு இல்ல இதர மைனாரிட்டிகள்ல வந்துட்டு வறுமை எந்த அளவுக்கு வாட்டுறது. அப்ப ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு இருக்கிறவனே இங்க படாது பாட்டு படுறான், 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறவனுக்கு அவன் அவஸ்தை அவனுக்கு போறோம். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவங்க இஷ்டத்துக்கும் கட்டிக்கிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க. இன்னைக்கு முடியுமா அது? மோடி அவர்களை மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை கொடுக்குறீங்களா நீங்க? இல்லையே. நீங்க பேசலாமா? அதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா? முதல்ல கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே. புதுசு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவின் சுதந்திர தினத்தையொட்டி நேற்று தேசக்கொடியை ஏற்றி வைத்து செங்கோட்டையில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தனது அரசினுடைய எதிர்கால இலக்குகளை நிறைவேற்றுவது தொடர்பாக பேசியதை விட அவர்கள் எதை தங்களுடைய தனித்தன்மை என்று கருதுகிறார்களோ அந்த கொள்கை முடக்கத்திற்கான ஒரு வாய்ப்பாக கருதி பேசியிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, இந்துத்துவ கொள்கை. அதை சார்ந்து அவர்கள் பல்வேறு விதமான சட்டங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு திட்டமிடுகிறார்கள், அது வேறு. ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருப்பவர் அவர் எதனை பேச வேண்டும், தி அட்ரஸ் இஸ் டு அட்ரஸ் த இஷ்யூஸ். அது எந்தெந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர் பேசியிருக்க வேண்டும். பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருந்தால் இப்பொழுதும் கூட இந்த வேலை வாய்ப்பு இன்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரித்திருக்கிறது. அது எப்படி? இதுதானே முக்கியமான கேள்வி. இந்த நாடு ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கணக்கான படித்த தகுதி பெற்ற மாணவர்களை வெளியே அனுப்புகின்றன. அவர்கள் எல்லாம் வேலையை நோக்கி வருகின்றார்கள். அவர்கள் வேலையை பெற்று வருவாயை பெற்றால் தான் அவர்களுடைய குடும்பங்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் வெளியே வருகிறார்கள். ஆனால் அவர்களை பொறுத்து எந்த இடத்திலும் பேசுவதில்லை. நாடாளுமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்துக்கு வெளியே சரி, இதுலையும் சரி. 2047 ஒரு முழுமையான வளர்ச்சி பெற்ற நாடாக ஆகிவிடுவோம். எப்படி ஆவீர்கள்? இந்த அளவிற்கு வேலை வாய்ப்பு, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எப்படி நீங்கள் ஒரு வல்லரசாகவோ ஒரு வளர்ந்த நாடாகவோ ஆக முடியும்? அது நாட்டு மக்கள்ல உங்களுடைய கணக்குப்படி 82 கோடி பேருக்கு ரேஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வறுமை இருக்குன்னா அது எப்படி வல்லரசாக ஆகும்? இதுதான் இப்படிப்பட்ட முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் தொடாமல் அவருடைய கொள்கை வழி பிரச்சனை, எல்லோருக்கும் ஒரே விதமான சிவில் சட்டம், யூனிஃபார்ம் காமன் சிவில் கோட், இதை அழுத்தமாக பேசுகிறார். இப்ப இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே டிஸ்கிரிமினேட்டரி. ஒரு மதத்திற்கு ஒரு மாதிரி இருக்கிறது, இன்னொரு மதத்திற்கு வேற மாதிரி இருக்கிறது. எனவே எந்த இடத்துல டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு சட்டங்கள்? யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும் அப்படின்றது அரசமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கு, நீங்க குறிப்பிடுறீங்க. ஆனா அந்த அரசமைப்பு சட்டத்துல அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எத்தனையோ இருக்குது. 38ல இருந்து ஆரம்பிச்சு 55 வரைக்கும் எத்தனையோ இருக்குது. அதுல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் எல்லாம் தூய குடிநீர், வறுமை ஒழிப்பு, அதிகாரம் அளித்தல், இவங்களுக்கு இந்த பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் அளித்தல் என்று ஏகப்பட்ட விடயங்கள் இருக்கு. அதெல்லாம் பேசுறது இல்ல. காமன் சிவில் கோடு இருக்கு, ஏன் அதை நிறைவேற்றாத இருக்கிறோம்? அது நிறைவேற்றாதது பெரிய பலவீனம். இப்ப காமன் சிவில் கோட் அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்க வேண்டியதானுங்க நம்ம நாட்டுக்கு அப்படின்றாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மத சுதந்திரம் அளிக்கப்பட்ட ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஒரு நாட்டின் ஆட்சியாளர்கள் ஒரு மதச்சார்பற்ற தன்மையோடு இருக்கணும். ஆனா மக்கள் அவர்கள் விரும்புகின்ற மதத்தை கடைபிடிக்கலாம்.
அது அரசியல்வாதிகளுக்கு கூட பொருந்தும். மோடி போயிட்டு ஏன் ராமர் கோயிலில் சாமி கும்பிடுறாருன்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன் அப்படின்னம்னா அது அவருடைய நம்பிக்கைக்கு ஒரு இடம் இருக்கிறது. அப்படியேப்பட்ட நாடு இது. இதுல வந்துட்டு இவங்க காமன் சிவில் கோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எதை மாத்த போறீங்க நீங்க? அதை சொல்லுங்க. இப்போ வந்துட்டு முஸ்லீமோ இல்ல மைனாரிட்டிஸோ இல்ல மற்றவர்களோ கொலை குற்றம் செஞ்சா அவங்களுக்கு கொலை குற்றம், அவங்களுக்கு வேற ஒரு சட்டம் ஐபிசி பொருந்தாது அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா? இல்ல ஐபிசிக்கு வேலை இப்ப கொண்டு வந்திருக்கிற சட்டம் பொருந்தாதுன்னு ஏதாவது இருக்கான்னா? இல்ல கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு எதுக்கு இருக்கான்னா? இல்லையே. சாட்சிகள் சட்டம் பொருந்தாது அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா? இல்லையே. இன்னைக்கும் அவங்க பொதுவான சமூக சட்டங்கள் அவர்களுக்கும் பொருந்துவதாகத்தான் இருக்கிறதே தவிர, ஒரு காலத்துல இருந்தது ஒரு சாதிக்கும் ஒரு தண்டனை, அதில் கீழே இருக்கிறவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடும் தண்டனை, மேலே இருக்கிற பிராமணனுக்கு என்ன அப்படின்னா மொட்டை அடிச்சுட்டு அவனை துரத்தி விட்டுறணும் அப்படின்ற அளவுக்கு இருந்தது சட்டம். அதை உடைச்சி வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டம் தான் முதல்ல இந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா அதான் இன்று வரைக்கும் நம்மளுக்கு அது இருக்கு. அது காமனா இல்லையா? அது காமன் கிரிமினல் கிடையாது அது. ஆனா மோடிக்கு இதெல்லாம் தெரியாது. மோடிக்கு தேவை மறைக்கணும். ஏதோ முஸ்லீம் மோடிக்கு ஏதோ இங்கே கிடைக்குது அப்படின்ற மாதிரி. நீங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா அப்ப தெரியும் எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் வந்துட்டு இல்லை இதர மைனாரிட்டிகள்ல வந்துட்டு வறுமை எந்த அளவுக்கு வாட்டுதுன்றது அப்ப தெரியும். ஏதோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஆளுக்கு ஒரு எண்ணெய் கடை வச்சுக்கிட்டு எண்ணெய் எடுத்து ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இந்தியாவில் அவங்க காரும் பங்களா வச்சுக்கிட்டு நல்லா வாடுற மாதிரி ஒரு சித்திரத்தை படைத்து அவர்களை எதிரியாக்கி காட்டி ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறார் மோடி. இதான் ஆர்எஸ்எஸ் செய்து பிஜேபி செய்தது வேற விஷயம். நீங்க அதான் செஞ்சீங்க, போன தேர்தலே அதான் செஞ்சீங்க. அதற்கு தான் மக்கள் பலமான அடி உங்களுக்கு கொடுத்தாங்களே, தோல்வியை கொடுத்தாங்களே, யாரும் ஏத்துக்கல. காரணம் அவங்க கண்ணு முன்னாடி முஸ்லீம்கள் எப்படி வாழறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆக காமன் சிவில் கோட் அப்படின்ட்டு அவர் எதை சொல்றாரு? அவரு அந்த முஸ்லீம்கள் வந்துட்டு பலதார மனம், அவ்வளவுதான். அந்த ஒரு விடயம் தான். இந்து சிவில் கோட் இருக்குதே அது மாதிரி அவங்களுக்கு ஒரு சிவில் கோட் இருக்கணும், கட்டுப்படுத்தணும். ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு இருக்கிறவனே இங்க படாது போட்டு படுறான். 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கட்டிக்கிட்ட அவஸ்தைப்படுறவனுக்கு அவன் அவஸ்தை அவனுக்கு போறோம். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவங்க இஷ்டத்துக்கும் கட்டிக்கிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க. இன்னைக்கு முடியுமா அது? இல்லை அதை கட்டிக்கிறதுக்கு தான் தயாரா இருக்கிறாங்களா பெண்கள், முஸ்லீம் பெண்களே? வறுமையில் உழல்பவர்கள் மட்டும்தான் தங்களுடைய பெண்களை இப்படி கட்டி வைக்கிறாங்களே ஒழிய அது அங்கே ஒரு காமன் பிராக்டிஸ் கிடையாது. இது ஆழ்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். எனக்கெல்லாம் தெரியும். நான் ஒரு பத்திரிகையாளர், ஒரு அரசியல் செயல்பாட்டாளர், எனக்கு தெரியும். எனவே யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது இந்த நாட்டுக்கு ஒரு பிரஸ்ஸிங் நெசசிட்டி, ஒரு கட்டாய அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்றதுக்கு ஏதும் இல்லை. அதனாலதான் நீ வந்து டீட்டெயில்டா இவர் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதாதளமும் ஐக்கிய ஜனதாதளமும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கூட தான் இவர் ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஜேடியூஆர் சரி, ஜேடிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, இல்ல தெலுங்கு தேசமா இருந்தாலும் சரி, அவங்க சொல்லிட்டாங்க டீட்டெயிலா வரட்டும், இந்த சட்ட வரைவு வரட்டும், அப்புறம் நாங்க அதை பத்தி பேசிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதனால இது ரெட் ஃபோர்ட்டை தாண்டி ஒரு வெளியில வந்தாருன்னா இவருடைய ஆட்சிக்கு அது ஒரு சிக்கலாகும். ஏன்னா அவங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டுகளை பெற்று தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க அந்தாண்ட போனாங்க, மோடி பக்கம் போனாங்கன்னா மோடி சந்திக்கிற அதே இடத்தான் இவங்களும் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால அவங்க பண்ண மாட்டாங்க. இதான் ரொம்ப முக்கியம். இதை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, அலீஸ் வாரி சீக் கிளாரிட்டி அஸ் மோடி அனௌன்சஸ் புஷ் ஃபார் செகுலர் கோட் அப்படின்னு. மதச்சார்பற்ற ஒரு சிவில் சட்டம் வேணும்னு சொல்ற நீங்க மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறீங்களா நீங்க? மோடி அவர்களே, மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை கொடுக்குறீங்களா நீங்க? இல்லையே. நீங்க பேசலாமா? அதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா? முதல்ல அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றாரு, இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களை சொல்றாரு. அது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போதும் சொல்றாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி சொல்லுவாரு. நீங்க முதல்ல இந்த 5 ஆண்டு காலமும் நீங்க இருக்கிறாங்களா பார்ப்போம். அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே புடலங்காய், ஒரே கூட்டு, ஒரே பொரியல், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல 5 ஆண்டு காலமும் நீங்க வந்துட்டு கடிக்கிறப்ப அப்புறம் பார்ப்போம். இப்ப வேற தேர்தல் வருது, மராட்டியத்துக்கு வருது, ஹரியானாக்கு வருது, ஜார்க்கண்டுக்கு வருது, ஜம்மு காஷ்மீருக்கு வருது. அந்த தேர்தல்லாம் வரட்டும். இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல், பார்ப்போம். அதில் நீங்க என்ன ஆவறீங்கன்னு பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். அது வேற. அப்புறம் இவர் சொல்றாரு, நாடு முழுவதும் பெண்களுக்கு இழைக்கக்கூடக்கூடிய கொடுமைகளை கண்டு நாடே கொந்தளித்திருக்கிறது. இது மிக மிக கடினமான ஒரு சிக்கல். இதை எல்லோரும் தீவிரமாக பார்க்க வேண்டும். மாநில அரசுகள் எல்லாம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்குதா பேசுறதுக்கு? இந்த நாடு நம்ம மறந்துருச்சா? இங்க மணிப்பூர்ல அந்த பெண்களை வந்துட்டு நிர்வாணப்படுத்தி ஓட விட்டார்களே,
அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் இல்லை. நாடாளுமன்றத்தில் அது தொடர்பாக பேச வந்துட்டீங்க, அது தொடவே இல்லை. அது பயங்கரமான அதுவும் ரொம்ப வற்புறுத்தி 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு பேசுறீங்க. அதுவும் எதிர்கட்சிகளை இதுக்கு மேலே இவன் பேச மாட்டான்னு சொல்லிட்டு வெளில போயிட்ட உடனே நீங்க பேசுறீங்க. இதானே? அப்போ நீங்க அதை தொடலையே, தண்டிச்சிட்டீங்களா? உங்களுடைய அரசு தாங்க தண்டிச்சிட்டீங்களா அந்த பெண்களுக்கு அந்த மாதிரி நிறுவனப்படுத்தி அவங்களை எல்லாம் ஊர்வலமா விட்டாருங்களே, அவங்களை கண்டுபிடிச்சு கைது பண்ணி தண்டிச்சிட்டீங்களா? இல்ல சிறையில் இருக்காங்களா? சொல்ல முடியுமா உங்களால? ஹத்ராஸ் என்ற ஒரு இடத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்மணியை 4 பேர் சதைச்சான்களே, காலை உடைச்சு போட்டு போனாங்களே, அப்புறம் போயிட்டு மக்கள் எடுத்துட்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்துன உடனே உங்களுடைய யோகி அரசு அதை வந்துட்டு, ஏன்னா யூபியில தான் ஹத்ராஸ் இருக்குது, உங்களுடைய யோகி அரசு அந்த பெண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கலையே, அதுக்கு 2-3 நாள் ஆச்சு. கடைசியில் ஒரு வழியா ஸ்டேட்மெண்ட்டை வாங்கினீங்க, அடுத்த நாளே செத்து போயிட்டான் அந்த பெண்ணு. செத்து போனவொடனே என்ன பண்ணீங்க? அவங்க குடும்பத்துக்கு கொடுத்தீங்க அந்த சடலத்தை? இல்லையே, போலீஸ் எடுத்துட்டு போயிட்டு வச்சு கொடுத்துச்சு. ஏன் அதை செஞ்சீங்க? இது அந்த பெண்ணுக்கு நியாயம் வழங்குறதா அர்த்தமா மோடி அவர்களே? நாங்க ரூஸ்டர்ல அதை பத்தி எவ்வளவு பேசியிருக்கிறோம். சித்திக்னு ஒரு பத்திரிகையாளன் கேரளாவில் இருந்துட்டு, தி வீக் பத்திரிகையாளன், அவர் போனார் அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலான்ட்டு. அவர் உத்தரப்பிரதேசத்தில் அடி எடுத்து வச்சோட அவர் கைது பண்ணி தூக்கி 1.5 வருஷம் சிறையில் வச்சிருந்தீங்க. கேட்டா முஸ்லீம் ஒரு அமைப்பு கிட்ட இருந்துட்டு, முஸ்லீம் ஒருத்தர்கிட்ட இருந்துட்டு 40,000 ரூபாய் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குது, அது பயங்கரவாதிகள் அனுப்பிய பணம் அப்படின்னு சொல்லி 1.5 வருஷம் உள்ள வச்சுங்க சித்திக், ஒரு பத்திரிகையாளன. ஆனா நியாயம் கிடைச்சதாங்க ஹத்ராஸுக்கு? கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு அப்படியே கட்டி தடுவறீங்க வீரர்கள் எல்லாருமே ஒலிம்பிக்ஸ்ல வெற்றி பெற்றாங்கன்ட்டு. இதே ஒலிம்பிக்ல பல்வேறுபட்ட பதக்கங்களை பெற்றவர்கள் அன்னைக்கு போராடினாங்களே ஜந்தர் மந்தர்ல. அந்த நிவேஷ் தங்கப்பதக்கத்தை இழந்த அவர்கள் உட்பட ஃபோகத் அவங்க எல்லாம் போராடினாங்களே. அப்ப என்ன பண்ணாங்க? 2 காலும் 2 கையும் பிடிச்சி தூக்கி தூக்கி வேன்ல போட்டு எடுத்துட்டு போல. நீங்க இதான் பெண்களுக்கு உங்களுடைய அரசு டெல்லியிலே நடந்துச்சு. அது கிடைத்த நீதி, இது கொடுத்த நீதியா? அது வெக்கமில்லாத பேசுறீங்க நீங்க. நாடு முழுவதும் குற்றச்செயல்கள் நடந்துட்டு இருக்குது, ரைட்டா? அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்திருக்குதா அப்படின்றதா இங்க ஒரு கேள்வி. அது உங்களுடைய பிஜேபி அரசு எங்கேயுமே செய்யல. இதுதான் ரொம்ப முக்கியம். இங்க கூட கோயம்புத்தூர்ல நடந்திருக்குது. உடனே பாருங்க, பிடிச்சிட்டாங்க, தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, கேஸை போட்டாங்க, தண்டிக்கப்படுறது முடிவு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு இடமா தான் உங்களுடைய அரசுகள் இருக்கின்றன. அங்க என்ன பண்ணாங்க? வெஸ்ட் பெங்கால்ல தான் நடந்தது, கொல்கட்டால தான் நடந்துச்சு அந்த மருத்துவர் கொலை. என்ன ஆச்சு? 2 நாள்ல நீங்க யாரு குற்றவாளின்னு என் போலீஸ் கண்டுபிடிக்கலன்னா அந்த கேஸ் தூக்கி நான் சிபிஐ கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிபிஐ கிட்ட கொடுத்தாங்களே மம்தா பானர்ஜி. உங்களுடைய அரசுகளை செய்யுமா? அப்படியே போட்டு மூடிட்டு ரெட் ஃபோர்ட்ல வந்து தலப்பா கட்டிக்கிட்டு எதை வேணாலும் பேசுவீங்க. இதானே உங்களோட யோக்கியதை? நீங்க பெண்களுக்கு நீங்க இழைத்த கொடுமைகளை போல இந்திய வரலாற்றில் யாருமே செய்ததில்லை. ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி அவ்வளவு கொடுமைகள். அதெல்லாம் நீங்க பேசலன்னா யாருக்கும் பேச மாட்டாங்கன்னு அர்த்தமா மோடி அவர்களே? எல்லாத்துக்கும் பதில் உண்டு. இப்பத்தி மாதிரி நீங்க தொடர்ந்து இந்த இவிஎம் வச்சு தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. இதை உடைக்கிற அன்னைக்கு உங்களுடைய இமேஜ், உங்களுடைய கட்சி, உங்களுடைய கொள்கை, உங்களுடைய RSS எல்லாம் அழிக்கப்படும். அந்த நாளை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. 11வது ஆண்டாக இவர் கொடியேற்றி வைத்தார். அனைவரும் 12வது முறையோட உங்களுடைய சகாப்தம் முடியும்னு நினைக்கிறேன். 12 கொடியேற்றி வச்சாரு, முடிஞ்சிருச்சுடா அப்படின்ட்டு. அதோட ஹிஸ்டரிக்கு போனோம். மோசமான சரித்திரத்தை படைத்த ஒரு மாபெரும் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில பதிவாவீங்க. இவர் சொல்றாரு, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சிதைப்பதற்கு வெளிநாட்டு சக்திகள் சதி செய்கின்றன. எது? ஹிண்டன்பர்க் சொல்றாரு. ஹிண்டன்பர்க் பத்தி பேசணும்னா பேரை சொல்லிட்டு செய்ய வேண்டியதானே? அதை சொன்னால. இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவி பூரி பூச் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுடைய புருஷன் என்ன பண்றாரு? அந்த கன்சல்டன்சி என்ன கன்சல்டன்சி, எதோ அடிப்படையில் அவங்க பண்ணாங்க, எப்படி இவ்வளவு சம்பாதிச்சாங்க, அவங்களே தலைவராக இருந்துக்கிட்டு அவங்களே கன்சல்டன்சி கொடுக்கறது எப்படி, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடையாதா? எல்லாமே வந்துச்சு. என்ன பதில் சொல்ல முடிஞ்சது உங்களுடைய பினான்ஸ் மினிஸ்ட்ரினால? ஏன் பதில் சொல்லல? மாதவி புஞ்சே பதில் சொல்லலையே. அப்படியே அமைதியா இருக்கிறீங்களா? எங்கிருந்து அந்த ஃபண்ட் எல்லாம் உள்ள வருது?
அந்த ஃபண்டை வச்சுட்டு எப்படி நீங்க அதானி பங்குகள் மட்டும் அப்படியே உயர்ந்துகிட்டே போகுது ராக்கெட் வேகத்துல? பதிலே சொல்லலையே. ஆனா ரெட்ஃபோர்ட்ல மேலிட்டு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சிதைக்கிறதுக்கு முயற்சி நடக்கிறதுன்னு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு சூதாடி கொண்டிருக்கின்றார்கள் பங்கு சந்தையில். அதை தட்டி கேட்ட ஒரு வெளிநாட்டு அமைப்பு அவன் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல அருகதை இல்லை. ஏன்னா உங்க சைட்ல உண்மை இல்லை. அவன் ஆதாரபூர்வமா எல்லாத்தையும் வெளியிட்டான், இமெயில் வரைக்கும் வந்துவிட்டான். சொல்ல முடியல, சைலண்டா இருக்கிறீங்க, நீங்க பேசுறீங்க இப்படி. எனவே மோடி அவர்களே, உங்களுக்கு அந்த 4 மாநில தேர்தல் ஒரு கண்டம், நித்திய கண்டம் பூரண ஆயுசு, இந்த நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. அதனால எதிர்நோக்கி காத்திருங்கள். இதற்கு மேலாவது உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள், உண்மையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், உண்மையை கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையை நடைமுறைப்படுத்துவதுதான் நீதி என்பது, அதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தோழர்களே, இந்த காணொளி உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் இதை பரவலாக பகிருங்கள். இதை பற்றிய கருத்தை பதிவு செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.